रूहानी मिलिट्री, बी रेडी, वक्त है कम लंबी मंजिल. ஆன்மீக மிலிட்ரி, ரெடியாக இருங்க, நேரம் குறைவாக இருக்குது, லட்சம் தூரமாக இருக்கு. इंतज़ार नहीं, इंतज़ाम करें, वेट பண்ணாதீங்க, रेडी आगंग, क्योंकि इंतज़ार करने से मंजिल मिलेगी नहीं. ஏன்னா வெயிட் பண்ணுறதுனால லட்சம் கிடைக்காது. और इंतज़ाम करने से मंजिल दूर लगेगी नहीं. பிறகு ரெடி ஆகிறதுனால லட்சம் தூரமாக இருக்குதுன்னு தோணாது. ஃபார் ஆல் PBKs, எல்லா PBKsக்காக. असली सेवा पिछली अव्यक्तवाणी में बोला, உண்மையான சேவை கடந்த அவ்யக்தவாணில சொல்லப்பட்டிருந்தது. अफ्रीका ने शुरू की है. ஆப்பிரிக்கா ஆரம்பம் பண்ணி இருக்குது. इतने सालों से बेसिक में सेवा होती चली आई. இத்தனை வருஷங்கள் இருந்து பேசிக்ல சேவை ஆயிட்டே வந்திருக்கு, ஆயிட்டே தான் இருக்கு. कोई ने प्रोजेक्टर किया, कोई ने प्रदर्शनी की, कोई ने मेले में डाकने की. இப்போ ஒருத்தர் ப்ரொஜெக்டர், ஒருத்தர் இந்த பிரதர்ஷினி, இன்னொருத்தர் कोई ने कॉन्फ्रेंस की. மேலா அப்படின்னா அந்த திருவிழாக்கள் அதை செஞ்சாங்க. சிலர் கான்ஃபரன்ஸை செஞ்சாங்க. कोई ने मेगा प्रोग्राम किए. சிலர் மெகா ப்ரோக்ராம்ஸை செஞ்சாங்க. कोई ने लिटरेचर का किया, कोई ने क्या किया. சிலர் லிட்ரேச்சர்ஸ் செஞ்சாங்க சேவை. लेकिन असली सेवा किसने नहीं की? किसने की? ஆனா உண்மையான சேவை யாரு கூடயும் செய்யல. யாரு செஞ்சாங்க? अफ्रीका ने की. ஆப்பிரிக்கா பண்ணாங்க. फिर बोला, பிறகு சொன்னாங்க, जैसे अफ्रीका ने किया, எப்படி ஆப்பிரிக்கா செஞ்சதோ, क्या किया? என்ன செஞ்சாங்க? हैं? क्या किया? என்ன செஞ்சாங்க? ये बोला, இந்த விஷயத்தை சொன்னாங்க. बाप दादा ने सुना कि यूरोप में भी कोई देश नहीं रहा हुआ है. பாப் தாதா இந்த விஷயத்தை கேட்டாங்க, இந்த செய்தியை கேட்டாங்க. யூரோப்ல எந்த தேசம் கூடயும் மிஞ்சமாக இல்ல. यूरोप और अफ्रीका दोनों तरफ कोई विशेष देश नहीं रहे. யூரோப் பிறகு ஆப்பிரிக்கா, இந்த பக்கம் விசேஷமான தேசம் மிஞ்சமாக இருந்துருச்சு என்ற விஷயம் இல்ல. ऐसे सब तरफ होना चाहिए. இதே மாதிரி எல்லா பக்கம் ஆகணும்னு சொல்றாங்க. संदेश तो पहुंचे ना. அறிமுகம் என்றது போய் சேரணும் இல்லையா? इस बात का எந்த விஷயத்துக்கான அறிமுகம்? है कि भगवान बाप आया हुआ है. என்னன்னா பகவான் அப்பா வந்திருக்காங்க என்ற விஷயம். संदेश तो पहुंचे, சேதி என்றது போய் சேரணும். नहीं तो उलझने बहुत मिलेंगे. இல்லன்னா கம்ப்ளைண்ட் ரொம்ப செய்வாங்க. क्या? என்ன दुरापा देंगे. அவங்க என்ன சொல்வாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. अरे அரே भगवान साकार में सृष्टि पर आया और तुमने हमको नहीं बताया. பகவான் சாக்கார்ல இந்த சிருஷ்டிக்கு வந்தாங்க, நீங்க நமக்கு சொல்லலையா? ये काम किसने किया अभी? இந்த வேலைய யாரு செஞ்சாங்க? இப்போ है? अफ्रीका ने किया. ஆப்பிரிக்கா செஞ்சாங்க. और किसी ने नहीं किया. வேற யாருமே செய்யல. सब उन्हें देंगे, हमारा बाप आया. எல்லாருமே கம்ப்ளைண்ட் சொல்வாங்க, நம்ம அப்பா வந்தாங்க. और आपने हमको सुनाया भी नहीं. பிறகு நீங்க நமக்கு சொல்லவும் இல்ல. तो उलझना नहीं रह जाए. அப்போ பாபா சொல்றாங்க, இந்த கம்ப்ளைண்ட் என்றது செய்யாம பாத்துக்கணும். कहाँ भी रहते यह सोचना चाहिए எங்க இருந்தாலும் இந்த விஷயத்தை பத்தி சிந்திக்கணும். कि स्मृति ऐसी प्लानिंग करे எப்படி இந்த ஒரு
முறையில் பிளானிங்க பண்றது, जिससे संदेश देने का कार्य जल्दी समाप्त हो। இது மூலமாக செய்தி கொடுக்கிற அறிமுகம் கொடுக்கிற வேலை சீக்கிரமாக முடியுது. अव्यक्त वाणी तारीख 29 जून 1971 पृष्ठ 121। அவ்யக்த்வாணி டேட்டு 29/6/1971, पेज नंबर 121। समय रेत की तरह निकल रहा है। இப்போ நேரம் என்றது இந்த ரேத்னா சாண்ட் இருக்கு இல்லையா, அது போல அந்த மண்ணு போல அது போயிட்டே இருக்குது ஃபாஸ்டாக। दिन प्रतिदिन समय कम होता जा रहा है। நாளுக்கு நாள் நேரம் குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு। जो सेकंड पास हुआ எந்த செகண்ட் கடந்து போயிடுச்சோ वो दोबारा नहीं आता है। அது மறுபடியும் வராது। कितने बड़े विश्व में 195 कंट्रीज हैं। இவ்வளோ பெரிய உலகத்துல விஸ்வத்துல 195 இத்தனை கண்ட்ரீஸ் இருக்குது। 550 करोड़ की आबादी है। 550 கோடியினோட ஜனத்தொகை। परंतु अभी तक पूरे भारत देश में भी ஆனா இப்போ முழு பாரத தேசத்துலயும் आपका संदेश नहीं पहुंचा पाए। அப்பாவோட அறிமுகத்தை போய் ரீச் பண்ண வைக்க முடியல। அப்படின்னா அப்பாவோட அறிமுகத்தை பாரத தேசத்துலயும் எல்லா இடத்துல கொடுக்க முடியல இப்போ வரைக்கும்। सेवा का चांस अभी है। சேவையினோட சான்ஸ் இப்போ இருக்குது। आगे चल करके सेवा करना चाहेंगे तो भी चांस नहीं मिलेगा। வருங்காலத்துல சேவை செய்யணும்னு இருந்தா கூடயும் சான்ஸ் கிடைக்காது। क्यों? ஏன்? है? अभी शांति का टाइम है। ஏன்? இப்போ அமைதிக்கான நேரம் ஆயிருக்குது। आगे चल करके வருங்காலத்துல अशांति का टाइम, मारामारी का टाइम हो जाएगा। அசாந்திக்கான நேரம், அடிக்கிறது கொலை பண்ற நேரம் ஸ்டார்ட் ஆயிடும்। அடிதடியினோட நேரம் ஸ்டார்ட் ஆயிடும்। तो आगे चल करके सिर्फ मनसा सेवा का चांस रह जाएगा। வருங்காலத்துல வெறும் மன்சா சேவையினோட சான்ஸ் இருந்துடும்। वाचा की सेवा பேச்சு மூலமாக சேவை या भागदौड़ की सेवा फिर नहीं कर सकेंगे। இங்க அங்க ஓடி சேவை செய்யுது, அது செய்ய முடியாது। इसलिए அதனால संबंध संपर्क की सेवा और वाणी की सेवा करने का चांस अभी है। இப்போ சம்பந்தம், பிறகு தொடர்புல வருது, வாணியினோட சேவை அப்படின்னா பேச்சு மூலமாக செய்யற சேவை இப்போ இருக்குது। जितनी सेवा कर सको उतनी डबल ट्रबल करो। எந்த அளவுக்கு சேவை செய்ய முடியுதோ அந்த அளவுக்கு டபுள் ஆக ட்ரிபிள் ஆக செய்யுங்க, 2 மடங்கு 3 மடங்கு செய்யுங்க। लेकिन अभी समय के प्रमाण एक तो अपने अपने एरिया की आत्माओं का रहना पूरा करो। இப்போ நேரத்துக்கு அனுசாரமாக ஒன்று உங்களோட ஏரியாவினோட ஆத்மாக்களோட அந்த கம்ப்ளைண்ட் என்ன இருக்குது அதை தூரம் பண்ணுங்க। जहाँ सेंटर की एरिया होती है எங்க சென்டரினோட ஏரியா இருக்குமோ वहाँ आसपास भी मेहनत करके सभी को सिर्फ संदेश नहीं दो। அங்க உழைச்சு அக்கப்பக்கத்துல வெறும் அறிமுகம் கொடுக்கிற வேலை மட்டும் இல்ல, लेकिन बाप दादा से कम वर्षा तो दिलाओ। குறைஞ்சபட்சம் பாப்தாதா இடம் இருந்து சொத்தை எடுத்துக்கிற போல செய்யுங்க। ऐसा उलझना नहीं हो இப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட் வரக்கூடாது। कि बाप आया அப்பா வந்தாங்க, और इतने नजदीक होते हुए भी हमको बाप से वर्षा दिलाने में वंचित कर दिया। இவ்வளோ கிட்ட இருந்தாலும் அப்பா இடம் இருந்து சொத்தை எடுத்துக்கிறதுல நீங்க நம்மள மிஸ் பண்ண வச்சிட்டீங்களே। तो अभी चारों ओर ये सेवा जल्दी जल्दी करो। இப்போ நாலா பக்கம் இந்த சேவைய சீக்கிரமாக செய்யுங்க। और ये सेवा जल्दी जल्दी पूरी होनी चाहिए।
பிறகு இந்த சேவை சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகணும்னு சொல்றாங்க. कोई एरिया, कोई गांव, எந்த ஏரியா கூடயும் எந்த கிராமமும் कोई कॉलोनी वंचित न रह जाए. எந்த காலனி கூடயும் மிஸ் ஆக கூடாது. அப்படி என்ன இந்த அறிமுகத்தை எடுத்துக்காம இருக்க கூடாது. हर एक अपने जोन की कल्याणी तो बनो. ஒவ்வொருத்தரு கூடயும் அவங்களோட ஜோனுக்கு நன்மை செய்பவர்களாக ஆகுங்க. कम से कम जोन में कोई तो वंचित न रह जाए. குறைஞ்சபட்சம் ஜோன்ல யாருமே வஞ்சித்தனா மிஸ் பண்ணிக்கிற போல இருக்க கூடாது. அப்படின்னா அவங்களுக்கு இந்த விஷயம் கிடைக்காம நஷ்டம் ஆயிடுது இல்லையா, வேஸ்ட் இந்த மிஸ் ஆயிடுறது இல்லையா, அப்படி ஆக கூடாது. ऐसा प्लान हर एक जोन मिलकर के बनाओ. இப்படிப்பட்ட பிளான் ஒவ்வொரு ஜோன் கூடயும் இணைந்து செய்யுங்க. फास्ट सर्विस करो. ஃபாஸ்டாக சீக்கிரமாக சர்வீஸ் செய்யுங்க. सेवा की सीजन बनाओ. சேவையினோட சீசனை உருவாக்குங்க. वंचित आत्माओं को थोड़ा बहुत बाप के प्यार की अंजलि तो दो. எந்த ஆத்மாக்கள் மிஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த ஆத்மாக்களுக்கு குறைஞ்சபட்சம் அப்பாவோட கொஞ்சம் அன்பினோட அந்த அஞ்சலின்னா அந்த கைப்பிடி அளவுக்கு சொல்வாங்க. ஸோ அந்த அளவுக்கு அட்லீஸ்ட் அப்பாவோட அன்பை எடுத்துக்கிற போல செய்யுங்க. बाप दादा तो लोगों के दुख की आएं सुनते हैं. பாப் தாதா ஜனங்க என்ன அழுகுறாங்களோ ஐயோ ஐயோன்னு சொல்றாங்களோ அத கேக்குறாங்க. जब आत्मा துடிக்கிறாங்க இல்லையா அந்த விஷயத்த கேக்குறாங்க. बच्चों के दुख की आएं बाप को सुनाई देती हैं. இப்போ இந்த குழந்தைகளினோட அந்த துக்கத்தினோட அந்த அழுகுன்றது அப்பாக்கு கேக்குது. इसके दुख की आएं யாரோட துக்கத்தினோட அழுகு? उनको बताओ. அவங்களுக்கு சொல்லுங்க कि बाप को तुम्हारे ऊपर कितना तरस पड़ता है. அவங்களுக்கு சொல்லுங்க அப்பாக்கு உங்க மேல எந்த அளவுக்கு கருணை ஏற்படுது. அந்த பக்தர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு. आप भी तो रहमदिल आत्माएं हो ना. நீங்க கூடயும் கருணை இதயம் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தானே. रहमदिल बाप के रहमदिल बच्चे हो. கருணை இதயம் இருக்கக்கூடிய அப்பாவோட கருணை இதயம் இருக்கக்கூடிய குழந்தைகள். कल्याणकारी आत्माएं. நன்மை செய்யக்கூடிய ஆத்மாக்கள். अभी दुखियों का आवाज सुनो. இப்போ யாரு துக்கமாக இருக்காங்களோ அவங்களோட அந்த விஷயங்களை கேளுங்க. हे विश्व कल्याणी आत्माओं. ஹே உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடிய ஆத்மாக்களே, विश्व की आत्माओं का कल्याण करो. உலகத்தினோட ஆத்மாக்களுக்கு நன்மையே செய்யுங்க. चाहे कोई कितना भी ऑफिशियल काम में व्यस्त हो. இப்போ யாரு எந்த அளவுக்கு வேணும்னாலும் ஆஃபிஷியல் அப்படின்னா இந்த ஆஃபீஸ் வேலையில பிஸியாக இருக்கலாம். भंडारा संभालने वाला हो இப்போ கிச்சனை பாத்துக்க கூடியவங்களாக இருக்கலாம். या खेती करने वाला हो. இல்லைன்னா வயல் வேலையை செய்யக்கூடியவங்களே இருக்கலாம். परंतु बाप का बनकर ஆனா அப்பாவோட குழந்தை ஆகி बाप का परिचय देना அப்பாவோட அறிமுகத்தை கொடுக்கிற வேலை सबको आना चाहिए. அப்பாவோட அறிமுகத்தை கொடுக்கிறது எல்லாருக்குமே வரணும். क्योंकि बाबा ने नाम ही रखा है. ஏன்னா பாபா பேரே வச்சிருக்காங்க शिव शक्ति पांडव सेना. शिव शक्ति पांडव सेना. इसलिए सभी को प्रैक्टिस करना जरूरी है. அதனால எல்லாருக்குமே பிராக்டிஸ் பண்றது அவசியமாக இருக்கு. அப்படின்னு எல்லாருமே செஞ்சுதான் தீரணும்னு बाबा ने तो यहाँ तक बोला है. பாபா இங்க வரைக்கும் சொல்லிருக்காங்க. पक्का कर देना चाहिए जब तक हम 2-4 आत्माओं को ज्ञान नहीं सुनाए देंगे. பக்கா பண்ணிக்கணும். எப்போ வரைக்கும் நாம 2 இல்ல 4 ஆத்மாக்களுக்கு ஞானத்தை சொல்ல மாட்டோமோ तब तक हम खाना नहीं खाएंगे. அப்போ வரைக்கும் நம்ம சாப்பிட மாட்டோம். अब जो करेगा जो पाएगा. இப்ப யாரு செய்வாங்களோ அவங்க அடைவாங்க.
पहले पहले तो 10-15 को रास्ता बता करके ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா 10-15 பேருக்கு வழிய காமிச்சு फिर पीछे भोजन खाना चाहिए। அதுக்கு பிறகு சாப்பாட சாப்பிடணும்। पहले शुभ काम करके आओ। ஃபர்ஸ்ட் நல்ல வேலையை பண்ணிட்டு வாங்க। इसमें तुम्हारा अपना ही कल्याण है। இதுல உங்களுக்கு தான் தன்னோட நன்மை என்றது இருக்கு। भौतिक पदार्थों के दान से இப்போ இந்த ஸ்தூல பொருள்களினோட தானம் என்ன இருக்கு, அதை விட ज्ञान का दान देना विशेष अच्छा है। ஞானத்தினோட தானம் கொடுக்கிறது அது விசேஷமாக நல்லா இருக்கும், நல்லா இருக்குது। देने वाला व्यक्ति कभी खाली नहीं होता है। கொடுக்கக்கூடிய மனிதன் எப்பவுமே खाली ஆக மாட்டாங்க। उसका धन वृद्धि को पाता रहता है। அவங்களோட தனம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும்। इसलिए कहते हैं, அதனாலதான் சொல்றாங்க, धन दिए धन ना खूटे। தனத்தை கொடுக்கிறது கொடுத்தாங்க தனம் என்றது குறையாது। यहाँ भी जो जितना ज्ञान धन देगा, இங்க கூடயும் யாரு எந்த அளவுக்கு ஞான தனத்தை கொடுக்கறாங்களோ उतना ही उसका मनन चिंतन बढ़ता है। அந்த அளவுக்கு அவங்களோட விசார சாகர மந்தனம் அதிகமாகும்। लेकिन संदेश देकर सिर्फ प्रजा इकट्ठी नहीं करनी है। ஆனா அறிமுகத்தை கொடுத்துட்டு வெறும் பிரஜைகளை சேர்த்துற வேலையை ஒன்னாக்குற வேலை செய்யக்கூடாது। वारिसदार आत्माओं को भी निकालना है। வாரிஸ்தார் ஆத்மாக்களை கூடயும் ரெடி பண்ணணும்। एक एक को समझाने की ஒவ்வொருத்தருக்கு புரிய வைக்கிறதுக்கான मेहनत करनी है। உழைக்கணும் அதுக்காக। सर्विस करने का सही तरीका, सर्विस பண்றதுக்கான சரியான முறை। माताओं की सेवा करें ज्ञान की। மாத்தாக்களோட சேவை செய்யணும், ஞானத்தினோட சேவை। पुरुषों की सेवा करें। ஆண்களோட சேவைய செய்யணும்। कोई मना है क्या? நான் வேண்டான்னு சொல்லியிருக்கேன்னா, जो सेवा पुरुष कर सकते हैं वही सेवा माताएं भी कर सकती हैं। எந்த சேவை ஆண்களால செய்ய முடியுமோ அந்த சேவை மாதாக்கள் கூடயும் செய்யலாம்। माताओं कन्याओं की सेवा करनी चाहिए। மாதா கன்யாக்களுக்கு மாதா கன்யாக்களோட சேவைய செய்யணும்। भाइयों की सेवा करनी चाहिए। பிரதர்ஸ்க்கு பிரதர்ஸினோட சேவைய செய்யணும்। सर्विस करने की युक्तियां, सर्विस பண்றதுக்கான யுக்திகள்। तो जहाँ भी समझाने की मार्जिन है, எங்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்கான மார்ஜின் இருக்குதோ तो तुम बच्चों को भागना चाहिए। அப்ப பாபா சொல்றாங்க, குழந்தைகளான உங்களுக்கு அங்க ஓடணும்। जिनको सर्विस का शौक होगा वो भागेंगे। யாருக்கு சர்வீஸ் செய்யணும் என்ற ஆர்வம் இருக்குமோ அவங்க ஓடுவாங்க। वो ये कब नहीं कहेंगे कि इतना दूर हम कैसे जावे। அவங்க எப்பவுமே இந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க, இவ்வளவு தூரம் நாம எப்படி போகிறது, ஓடி போகிறது। बाबा कहते हैं सर्विस के लिए बल खर्चा करना पड़े। பாபா சொல்றாங்க, சர்வீஸ்க்காக பலே செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும்। कोई हर्जा नहीं है। ஒன்னும் பரவாயில்ல। ऐसे नहीं, அப்படி இல்ல, ये तो बहुत दूर है। இது ரொம்ப தூரமாக இருக்குது। 8-10 माइल दूर है। 8-10 மைல் தூரமாக இருக்கு। सो क्या बात हुई? இது என்ன விஷயம்? ट्रेन से भी भाग जाना चाहिए। ட்ரெயின்ல கூடயும் ஓடணும்னு சொல்றாங்க। खर्चे का ख्याल नहीं रखना है। செலவுக்கான அத பற்றி யோசிக்க கூடாது। बच्चों को सर्विस का शौक चाहिए। குழந்தைகளுக்கு சர்வீஸ்க்கான ஆர்வம் இருக்கணும்। सो भी जो अनन्य बच्चे हैं, அது கூட யாரு அனன்ய குழந்தைகள் இருக்காங்களோ அப்படின்னா அப்படிப்பட்ட குழந்தைகள் வேற யாருமே இல்ல। சோ அப்படிப்பட்ட குழந்தைகள் उनको तो सर्विस का बहुत शौक होना चाहिए। அவங்களுக்கு சர்வீஸ்க்கான ஆர்வம் ரொம்ப இருக்கணும்। ये अहंकार नहीं हो। இந்த அகங்காரம் இருக்க கூடாது।
कि हम तो महारथी हो। நான் மகாரத்தியா இருக்கேன். अरे अरे? महारथी हो तो भागते रहना चाहिए। மகாரத்தியா இருக்கீங்கன்னா ஓடிட்டு இருக்கணும். खाना भी वहाँ सर्विस पर जाकर खाना चाहिए। சாப்பாடு கூடயும் அங்க சர்வீஸ்ல போய் சாப்பிடணும். बाबा अच्छी तरह से जानते हैं। பாபா நல்லபடியாக பாபாக்கு தெரியும். बहुतों में देह अभिमान का रोग है। நிறைய பேருக்குள்ள தேக அபிமானத்தினோட நோய் இருக்குது. थोड़ी सी महिमा होने से ढीले पड़ जाते हैं। கொஞ்சம் மகிமை பண்றதுனால नहीं तो எப்படின்னா அதோட பிரபாவத்துக்கு வந்துடுறாங்க. सर्विस से खूब चक्कर लगाते रहना चाहिए। இல்லன்னா சர்வீஸுக்காக நல்லபடியாக சுத்தணும். சர்வீஸ் செய்யறதுக்காக ऑफिस का टाइम पूरा हुआ ஆபீஸினோட நேரம் முடிஞ்செடுத்து और भागा सर्विस पर। பிறகு சர்வீஸ் செய்யறதுக்காக ஓடுனாங்க. थोड़ा बहुत तो खाया और ये भागा। கொஞ்சம் ஏதோ சாப்பிட்டாங்க, பிறகு ஓடுனாங்க சர்வீஸ்க்காக. यहाँ भी बच्चों को सर्विस के डायरेक्शन मिलते रहते हैं। இங்க கூடயும் குழந்தைகளுக்கு சர்வீஸ்க்கான டைரக்ஷன்ஸ் கிடைச்சிட்டு இருக்குது. बाबा डायरेक्शन दे रहे हैं। பாபா டைரக்ஷனை கொடுத்துட்டு இருக்காங்க. जिनके मन में आता है हम अपने सेंटर का करें, யாரோட மனதுக்குள்ள வருது நாம நம்மளோட சென்டர்து செய்யணும்னு, या फलाने की सर्विस करें, இல்லனா குறிப்பிட்டவங்களோட சர்வீஸ் செய்யணும், ये अपना अपना सब देहवान है। இது தன்னோடதுன்னு சொல்றாங்க இல்லையா, இது எல்லாமே தேக அபிமானம் ஆயிருக்கு. ऐसा देहवान नहीं आना चाहिए। இப்படிப்பட்ட தேக அபிமானம் வரக்கூடாது. बल बाबा जानते हैं होता तो ड्रामा अनुसार ही है। பலே பாபாக்கு தெரியும் ஆகுறது டிராமா பிளான் அனுசாரமா தான் ஆகுது. फिर भी बाप का काम है ஆனாலும் அப்பாவோட வேலை இருக்கு बच्चों को आगे के लिए चुस्त बनाना। குழந்தைகளுக்கு வருங்காலத்துக்காக ஆக்டிவாக ஆக்குறது. अभी तो बच्चे बहुत सुस्त हैं। இப்போ குழந்தைகள் ரொம்ப சோம்பேறியாக இருக்காங்க. नहीं तो बच्चे चुस्त हो जाएं तो बहुत अच्छी सर्विस कर सकते हैं। இல்லன்னா குழந்தைகள் சுறுசுறுப்பாக ஆயிட்டாங்கன்னா ரொம்ப சர்வீஸ் செய்யலாம். ज्ञान मार्ग में ஞான மார்க்கத்துல आराम पसंद नहीं होना चाहिए। ரெஸ்ட் எடுத்துக்கிறது அப்படின்னா சோம்பேறித்தனமாக ரெஸ்ட் எடுத்துக்கிறது இது இருக்க கூடாது. सर्विस पर சர்வீஸ்க்காக कब नींद करते हैं क्या? சர்வீஸ் செய்யறப்போ இப்ப எப்படியாவது தூங்குவாங்களா என்ன? दुकानदारी खूब होती है இப்போ வியாபாரம் நல்லபடியாக கடலாயிட்டு இருக்குது, तो नींद आती है क्या? அப்ப என்ன தூக்கம் வருதா? तो इसमें भी नींद क्यों आनी चाहिए? இதுல கூட ஏன் தூக்கம் வரணும்? यहाँ तो बहुत नींद करते हैं। இங்க ரொம்ப தூங்குறீங்க. कहते हैं सर्विस ही नहीं। சொல்றாங்க சர்வீஸே இல்ல. सेंटर पर तो बहुत सर्विस है। சென்டர்ல நிறைய சர்வீஸ் இருக்குது. सर्विस पर होते अगर नींद करते हैं சர்வீஸ்ல இருந்தாலும் ஒருவேளை தூங்குறீங்கன்னா तो बाबा समझते हैं ये आराम पसंदी அப்போ பாபா புரிஞ்சுக்கிறாங்க இவங்க நிம்மதியாக தூங்குறது இவங்களுக்கு விருப்பம் இருக்கு, और देह अभिमानी है। பிறகு தேக அபிமானிகள் ஆயிருக்காங்க. सभी को सर्विस पर भागते रहना चाहिए। எல்லாருக்குமே சர்வீஸ்க்காக ஓடிட்டே இருக்கணும், ஓடணும். ईश्वरीय सर्विस की खुमारी हो, ஈஸ்வரிய சேவை செய்யணும் சொல்லி அந்த ஊக்கம் இருக்கணும். बाप को भी खुमारी है। அப்பாக்கு கூடயும் அந்த உற்சாகம் இருக்குது. हम जाकर के बच्चों को पावन बनाओ, போய் நான் குழந்தைகளுக்கு பாவனம் ஆக்கணும்ன்றது இருக்குது. ये है बेहद के सर्विस की खुमारी। இதா இருக்குது எல்லாருக்கு அப்பாற்பட்ட சர்வீஸினோட உற்சாகம். तो बच्चों को भी बेहद की खुमारी रहनी चाहिए। அப்போ குழந்தைகளுக்கு கூடயும் எல்லாருக்கு அப்பாற்பட்ட உற்சாகம் என்றது இருக்கணும். कल्प के बाद तुम बच्चे जानते हो கல்பத்துக்கு பிறகு குழந்தைகளான உங்களுக்கு தெரியும் कि बाप हमको ये जो सर्विस सिखलाते हैं அப்பா நமக்கு இந்த சர்வீஸ் என்ன கத்து கொடுக்கறாங்க. इस सर्विस से तो बहुत तकदीर जागती है। இந்த சர்வீஸ் மூலமாக ரொம்ப அதிர்ஷ்டம் என்றது ஏற்படுது. तो मुख्य मुख्य बातें जो हैं
அப்போ முக்கிய முக்கிய விஷயங்கள் என்ன இருக்கு? वो सारी दुनिया के विपरीत हैं, அது முழு உலகத்துக்கு விபரீதமாக இருக்கு. जो बताई எந்த விஷயத்தை சொல்லப்பட்டிருக்கு? गीता का भगवान கீதாவோட கணவன் सर्वव्यापी नहीं है, एक व्यापी है. சர்வவியாபி இல்ல, ஒரு ஏகவியாபி ஆயிருக்காங்க, ஒரு வியாபி ஆயிருக்காங்க, ஒருத்தருக்குள்ள இருக்காரு. ये सृष्टि चक्र का ड्यूरेशन இந்த சிருஷ்டி சக்கரத்தினோட டைம் பீரியட், இந்த டியூரேஷன் நேரம் 5000 वर्ष का है, लाखों वर्ष का नहीं है. 5000 வருஷங்களினோடதா இருக்குது, லட்சக்கணக்கில் வருஷங்கள் இல்ல. मनुष्य आत्मा மனித ஆத்மா 84 लाख योनियों में नहीं जाती है. 84 லட்ச யோனிகள்ல ஒண்ணு போகிறது கிடையாது, सिर्फ வெறும் 84 के चक्र में आती है. 84 சக்கரங்கள்ல, ஜன்மங்களினோட சக்கரத்துல வருது. गीता का भगवान கீதாவோட கணவன் शिव है, சிவன் ஆயிருக்காங்க. जिसे शिव शंकर भोलानाथ कहा जाता है. யாருக்கு? சிவ சங்கர் போலாநாத்னு சொல்லப்படுகிறாங்க. वो कोई कृष्ण बच्चा नहीं है அவங்க கிருஷ்ண குழந்தை ஒண்ணு கிடையாது, जिसकी बैठ पूजा करते हैं. யாருக்காக உட்கார்ந்து பூஜைய பண்றாங்க? कृष्ण तो बच्चा बुद्धि है. கிருஷ்ணர் குழந்தை புத்தி ஆயிருக்காங்க. राम बाप को कहा जाता है. ராம் பாப்க்கு சொல்லப்படுகிறாங்க. शिव निराकार है. சிவன் நிராகார் ஆயிருக்காங்க. वो निराकार அந்த நிராகார் जरूर कोई साकार रूप धारण करके आता है. கண்டிப்பாக ஏதோ சாக்கார ரூபத்தை தாரண பண்ணிட்டு வராங்க. और मुकर्रर रथ में आता है. பிறகு முக்கர ரத்தத்துல வராங்க. तो ऐसी ऐसी मुख्य मुख्य बातें இப்படிப்பட்ட முக்கியமான விஷயங்கள் जो सारी दुनिया के विपरीत हैं, இது முழு உலகத்துக்கு விபரீதமாக இருக்குது. वो बातें तुम बच्चे ही समझा सकते हो. அந்த விஷயங்களை குழந்தைகளான நீங்க தான் புரிய வைக்க முடியும். और तो कोई की बुद्धि में है ही नहीं. வேற யாரோட புத்தியிலையும் இல்ல. टेंट का भी प्रबंध करे, டென்ட்டினோட ஏற்பாடு கூடயும் செய்யணும். और अपनी कार का भी प्रबंध होवे. பிறகு உங்களோட கார் இருக்கோ இல்லையா, அதோட செட்டிங்கும் இருக்கணும், ஏற்பாடு இருக்கணும். जिसमें प्रदर्शनी प्रोजेक्टर आदि, அதுல பிரதர்ஷினி ப்ரொஜெக்டர் இதெல்லாமே, और टेंट रख करके फिर गांव गांव में டென்ட்டை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கிராமத்துல देश देशांतर में जाकर के सर्विस कर सके. ஒவ்வொரு தேசத்துல கூடயும் போய் சர்வீஸ் செய்யற போல இருக்கணும். सैंपल एक बनवाओ, ஒரு சாம்பிள் ரெடி பண்ணுங்க, ரெடி பண்ண வைங்க. क्या என்ன क्या करो? என்ன செய்யணும்? एक सैंपल बनवाओ, ஒரு சாம்பிள் உருவாக்க வைங்க. फिर 6-8 भी बनवा लेंगे. பிறகு 6-8 கூடயும் ரெடி பண்ண வச்சிடுவோம். तो 1 और 8 मिलकर के कितने हो जाएंगे? 1 பிறகு 8 சேர்ந்து எவ்வளவு ஆச்சு? 9 सैंपल तैयार हो जाएंगे. 9 சாம்பிள்ஸ் ரெடி ஆயிடும்னு சொல்றாங்க. और मोटर भी ऐसी हो பிறகு காரு கூட எப்படி இருக்கணும்னா, जिसमें ये सब सामान रख भी सके. இதுல எல்லா பொருள்கள் வைக்கிற போலயும் இருக்கணும். तो फालतू पैसे हैं खाने पीने से अलग. உங்ககிட்ட வீணான தனம் இருக்குது, சாப்பாடு பிறகு குடிக்கிறீங்க, அதை தவிர. तो क्या करो? அப்போ அதை என்ன செய்யணும்? अखबार में डालो, நியூஸ் பேப்பருக்காக யூஸ் பண்ணுங்க, நியூஸ் பேப்பர்ல போடுறதுக்காக யூஸ் செய்யுங்க. तो सभी सुने तो सही அப்போ எல்லாருமே கேட்பாங்க இல்லையா? कि ये क्या कहते हैं. எல்லாருமே கேட்கட்டும் இவங்க என்ன சொல்றாங்கன்னு. ऐसी युक्ति से लिखो, அப்படி யுக்தியாக எழுதுங்க. ऐसे नहीं सीधा सीधा. அப்படி இல்ல, நேரடியா எழுதுற விஷயம் இருக்க கூடாது. भगवान आया हुआ है, दुनिया का विनाश होने वाला है.
பகவான் வந்திருக்காங்க, உலகத்தினோட விநாசம் ஆக போகுது, एटम बम बन चुके हैं, ஆட்டம் பாம்ஸ் ரெடி ஆயிடுச்சு, थप्पड़ आते जाओ, அறைய விடுற போல செய்யக்கூடாது. अरे हम इतना बड़ा बड़ा कारखाना बना के बैठे हैं. ஜனங்க என்ன யோசிப்பாங்கன்னா, அரே நாங்க இவ்வளவு பெரிய ஃபேக்டரிகளை உருவாக்கி வச்சிருக்கோம், इतनी बड़ी बड़ी बिल्डिंग बना के बैठे हैं, இவ்வளவு பெரிய பெரிய பில்டிங்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், मल्टी स्टोरी बिल्डिंग हमने बना के रखी है, हम किराया हमें मिल रहा है, மல்டி ஸ்டோரிட் பில்டிங்ஸ் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம், கட்டி வச்சிருக்கோம், நமக்கு வாடகை கிடைச்சிட்டு இருக்குது, लाखों रुपया, லட்சக்கணக்கில் ரூபா. और ये कहते हैं दुनिया का विनाश होने वाला है. பிறகு இவங்க சொல்றாங்க உலகத்தினோட விநாசமாகும்னு. तो नाराज हो जाएगा, அப்போ அவங்களுக்கு கோவம் வந்துடும். तो युक्ति निकालो, அப்போ யுக்தியாக சொல்லுங்க, ऐसी युक्ति से लिखो அப்படி முறையில அப்படி யுக்தியாக எழுதுங்க, जो समझ जाए. அவங்களுக்கு புரியுற போல வந்துடணும். बाकी पैगाम देना कोई बड़ी बात नहीं है. மற்றபடி அறிமுகத்தை கொடுக்கறது பெரிய விஷயம் ஒன்றும் இல்ல. कोई इंग्लिश में दे, இப்போ ஒருத்தர் இங்கிலீஷ்ல கொடுங்க, कोई हिंदी में दे, சிலர் ஹிந்தில கொடுங்க. हिंदी के भी अखबार हैं, ஹிந்தில கூடயும் நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது, अंग्रेजी के भी अखबार हैं, हिंदी में देंगे இங்கிலீஷ்ல கூடயும் நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது. ஹிந்தில கொடுத்தீங்கன்னா तो हिंदुस्तान के सब लोग पढ़ेंगे, அப்போ ஹிந்துஸ்தான்ல இருக்கக்கூடிய எல்லாருமே படிப்பாங்க. इंग्लिश में देंगे तो सारी दुनिया இங்கிலீஷ்ல கொடுத்தீங்கன்னா முழு உலகம் की समझ में आवेगा. முழு உலகத்துக்கு புரியும். हाँ, कोई अखबार वाले तुमसे पैसा लेंगे, சில நியூஸ் பேப்பர்காரங்க உங்களிடம் இருந்து பைசாவை வாங்குவாங்க, தனத்தை வாங்கிக்குவாங்க. कोई पैसा नहीं लेगा. சில பேரு எடுத்துக்க மாட்டாங்க. अखबार वालों को तुमने समझा लिया युक्ति से, ஒருவேளை நியூஸ் பேப்பர்காரங்களுக்கு யுக்தியாக நீங்க புரிய வச்சிட்டீங்கன்னா तो बिना पैसा लिए ही அப்போ அவங்க தனத்தை எடுத்துக்காமலேயே अखबार में तुम्हारा पैगाम நியூஸ் பேப்பர்ஸ்ல உங்களோட அறிமுகத்தை डाल देंगे. அந்த ஒரு செய்தியை போட்டுடுவாங்க. हर हालत में पैगाम पहुंचाना है. எல்லா ரூபத்துல கூடயும் என்ன செய்யணும்னா செய்திய கொடுக்கணும். क्या என்ன दुनिया में உலகத்துல पैगाम सबको मिलना चाहिए या नहीं मिलना चाहिए? எல்லாருக்குமே செய்தி கிடைக்கணுமா இல்லையா? அறிமுகம் मिलना चाहिए, नहीं तो ये कहेंगे ये क्या. கிடைக்கணும், இல்லன்னா சொல்வாங்க இதென்னது இதென்ன இது. भगवान आया हुआ है, गॉड फादर. भगवान வந்திருக்காங்க, காட் ஃபாதர். सारी दुनिया जिनको मानती है, முழு உலகம் யாரை ஏத்துக்குது? धर्म पिताएं भी गॉड फादर को मानते हैं, தர்ம பிதாக்கள் கூடயும் காட் ஃபாதரை ஏத்துக்கிறாங்க. और हमको पता ही नहीं चला. பிறகு நமக்கு தெரியவே இல்லையா? तो डोरापा देंगे. அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. इसलिए सारी दुनिया में पैगाम पहचाना है, खर्चा भी किया है, तो அதனால முழு உலகத்துல செய்தி கொடுக்கணும், செலவு கூடயும் பண்ணீங்க. भी क्या हुआ, அது கூட என்ன பெரிய விஷயம்? इतना बड़ा काम होने वाला है, இவ்வளவு பெரிய வேலை ஆக போகுது. तो खर्चे की कोई बात नहीं. அப்போ செலவினோட விஷயம் ஒன்னும் இல்ல. सभी को मालूम तो पड़े ना. எல்லாருக்குமே தெரியணும் இல்லையா? सबसे बढ़िया तरीका है, எல்லாத்தை விட நல்ல முறையா இருக்குது, अच्छी अच्छी स्लोगन्स बनाए जाए, நல்ல நல்ல ஸ்லோகன்ஸ் ரெடியாக இருக்கு, एडवांस की, அட்வான்ஸ்டு. और वो अच्छे अच्छे स्लोगन्स அந்த நல்ல நல்ல ஸ்லோகன்ஸ் पोस्टर्स में छपा के, போஸ்டர்ஸ்ல பிரிண்ட் பண்ண வச்சு, जहाँ प्रोग्राम होता है वहाँ चारों तरफ எங்க ப்ரோக்ராம் ஆகுதோ அங்க நாலா பக்கம் जो बस स्टैंड वगैरह है, பஸ் ஸ்டாண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? खास खास जगह है, விசேஷமான இடம் என்ன இருக்கு, वहाँ चिपका देंगे. அங்க ஒட்டிடணும். अगर टेंशन फ्री होना है तो ये एड्रेस है. ஒருவேளை டென்ஷன் ஃப்ரீ ஆகணும், அப்போ இது அட்ரஸ் ஆயிருக்கு. एक कल्प में एक ही बार शिव ईश्वर लेते अवतार. ஒரு கல்பத்துல ஒரு தடவை தான் சிவன் ஈஸ்வர் அவதாரத்தை எடுத்துக்கிறாங்க.
स्वर्ग के द्वार कैसे खुल रहे हैं आकर समझो। ஸ்வர்கத்தினோட கதவு எப்படி ஓபன் ஆயிட்டு இருக்குது வந்து புரிஞ்சுக்கோங்க. महाभारत की लड़ाई का समय भी सिर पर है। மகாபாரத்தினோட யுத்தத்தினோட நேரம் கூடயும் தலைமையில இருக்கு. कलयुग से फिर सतयुग कैसे होता है वो आकर समझो। கலியுகத்துக்கு பிறகு சத்யுகம் எப்படி ஆகுது அத வந்து புரிஞ்சுக்கோங்க. दुनिया का पास्ट प्रेजेंट फ्यूचर आकर समझो। உலகத்தினோட பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சரை வந்து புரிஞ்சுக்கோங்க. यह है ही मनुष्य से देवता बनने का इंस्टीट्यूशन। இது மனிதன் இருந்து தேவதைகள் ஆகக்கூடிய இன்ஸ்டிடியூஷன். स्वराज्य कैसे मिलता है सो आकर समझो। சுயராஜ்யம் எப்படி கிடைக்குது இத வந்து புரிஞ்சுக்கோங்க. भगवान आया है राजयोग सिखलाने। भगवान வந்திருக்காங்க ராஜயோகத்தை கத்து கொடுக்கிறதுக்காக. हेल्थ वेल्थ फॉर 21 जनरेशन। हेल्थ ஆரோக்கியம் வெல்த் தனம் 21 जनरेशनக்காக. क्लिनिक फॉर हेल्थ वेल्थ 21 जन्मों लिए। क्लिनिक फॉर हेल्थ वेल्थ 21 जन्मங்களுக்காக. तो सर्विस ऐसी करनी चाहिए. அப்போ சர்வீஸ் இப்படி செய்யணும். இது எல்லாமே ஸ்லோகன்ஸ். क्विक सर्विस करनी चाहिए. குவிக்காக சர்வீஸ் செய்யணும். டக்குன்னு இப்படிப்பட்ட சேவை செய்யணும். गीता के भगवान के पर्चे बांटने की. கீதையினோட பகவானினோட பாம்ப்ளெட்ஸ் குடுக்கிறதுக்கானது பங்கிடுறதுக்கான சர்வீஸ் செய்யணும். जितनी ताकत से प्रत्यक्ष कर सको எவ்வளவு சக்தியை போட்டு பிரத்யக்ஷத்தை செய்ய முடியுமோ उतनी ताकत से प्रत्यक्ष करो. அந்த அளவுக்கு சக்தியை போட்டு சர்வீஸ் இந்த பிரத்யக்ஷத்தை பண்ணுங்க. आजकल तो बड़े बड़े तीखे साधन निकले. இன்றைய நேரத்துல பெரிய பெரிய தீவிரமான சாதனைகள் ரெடியா இருக்குது. வெளிப்பட்டு இருக்கு. என்ன? घर बैठे उंगली घुमाते रहो. வீட்ல உட்கார்ந்து இந்த விரல நீங்க யூஸ் பண்ணிட்டு और आनंद से ஆனந்தமாக विदेशों में जितने भी भारतीय बैठे हुए हैं हिंदी जानने वाले விதேசத்துல எத்தனை எல்லாம் பாரதவாசிகள் உட்கார்ந்து இருக்காங்களோ ஹிந்திய தெரிஞ்சிருக்கிறவங்க उनको सबको संदेश देते रहो. அவங்க எல்லாருக்குமே அறிமுகத்தை கொடுத்துட்டு இருங்க. दे सकते कि नहीं? கொடுக்கலாமா இல்லையா? கொடுக்க முடியுமா இல்லையா? दे सकते. கொடுக்கலாம். तो बताया. அப்போ சொன்னாங்க सेवा और याद. சேவா பிறகு நினைவு. ये शॉर्टकट तरीका है. இது ஷார்ட்கட் ரூட்டா இருக்குது. முறையா இருக்குது. लास्ट में आने वाला भी फास्ट जा सकता है. லாஸ்ட்ல வரக்கூடியவங்களும் ஃபாஸ்டாக போகலாம். ओम शांति. ओम शांति. किन किन स्थानों पर सर्विस के मौके हैं? எந்த இடங்கள்ல சர்வீஸ்க்காக சான்ஸ் இருக்குது? सेवा की बहुत फलक चाहिए. சேவை செய்யணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வம் இருக்கணும். मंदिरों में जाकर के கோயில்களுக்கு போய் एक एक देवी देवता का ஒவ்வொரு தேவி தேவதையினோட ऑक्यूपेशन सिद्ध करके बतलाना है. அவங்களோட ஆக்குபேஷனை நிரூபிச்சு சொல்லணும். அவங்களோட வேலை என்ன இருக்குதோ அத சொல்லணும். तो अभी बच्चों को क्या करना चाहिए? இப்போ குழந்தைகளுக்கு என்ன செய்யணும்? सर्विस करनी चाहिए. சர்வீஸ் செய்யணும். जो भी बड़ी बड़ी संस्थाएं हैं ஏதெல்லாம் பெரிய பெரிய அந்த நிர்வாகங்கள் இருக்குது उनके पास ले जाना चाहिए. அவங்ககிட்ட எடுத்துட்டு போகணும். और जाकर के रूबरू समझाना चाहिए. பிறகு போய் நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் புரிய வைக்கணும். ஃபேஸ் டு ஃபேஸ் புரிய வைக்கணும். यहाँ तो अपना घर है, अपने घर में सर्विस नहीं है.
இங்க தன்னோட வீடா இருக்குது, தன்னோட வீட்ல சர்வீஸ் இல்லைன்னா तो दूसरों के घर में அப்போ மத்தவங்களோட வீட்ல இருக்குது. दूसरी जगह सेवा न मिले, दूसरी जगह न मिले, तीसरी जगह में ரெண்டாவது இடத்துல சேவை கிடைக்கலன்னா மூணாவது இடத்துல சேவை இருக்குது. बाहर में कहीं भी सर्विस ही सर्विस है. வெளியில எங்க போனாலும் வெறும் சர்வீஸ் தான் இருக்குது. गाँवों में கிராமங்கள்ல जाएंगे तो वहाँ तो बहुत सर्विस है. அங்க போனீங்க, அங்க ரொம்ப சர்வீஸ் இருக்குது. बड़े शहरों में भी सर्विस है. பெரிய நகரங்கள்ல கூடயும் சர்வீஸ் இருக்குது. तो वहाँ स्कूलों में भी तुम सर्विस कर सकती हो. அங்க ஸ்கூல்ஸ்ல கூடயும் நீங்க சர்வீஸ் செய்யலாம். और तुम्हारे जो भी टीचर्स होते हैं, பிறகு உங்களோட டீச்சர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க, या तुम्हारे प्रोफेसर्स होते हैं, लेक्चरर्स होते हैं, இல்லன்னா உங்களோட ப்ரொஃபசர்ஸ் லெக்சரர்ஸ் இருப்பாங்க, उनको भी तुम समझा सकती हो. அவங்களுக்கு கூடயும் நீங்க புரிய வைக்கலாம். ऐसी सर्विस को बढ़ाना है. இப்படிப்பட்ட சர்வீஸ அதிகமாக்கணும். अच्छा बच्चे, அச்சா பெண் குழந்தை, सभी ये हेल्थ मिनिस्टर्स वगैरह वो उनको जाकर के पकड़ो. எல்லா ஹெல்த் மினிஸ்டர்ஸ் அவங்கள போய் பிடிங்க. बाप कहते हैं जहाँ भी लक्ष्मी नारायण का मंदिर हो, அப்பா சொல்றாங்க எங்க எல்லாம் லக்ஷ்மி நாராயணனோட கோயில் இருக்கு, शिव का मंदिर हो, சிவனோட கோயில் இருக்கு, गंगा का कंठा हो, கங்காவினோட அந்த நதியோரம் இருக்கலாம், जहाँ भीड़ होती हो वहाँ सर्विस करनी चाहिए. எங்க கூட்டம் சேருதோ அங்க சர்வீஸ் செய்யணும். संदेश तो जरूर देना चाहिए. அறிமுகத்தை கண்டிப்பாக கொடுக்கணும். कोई को मेहमान आकर घर में रहते हैं, இப்போ சிலர் வீட்ல வந்து கெஸ்ட் வந்து விருந்தாளிகள் வந்து இருக்கிறாங்க, मित्र संबंधी आदि आते हैं, நண்பர்கள் உறவினர்கள் வந்து இருக்கிறாங்க. तो बहुत ही सर्विस कर सकते हैं. அப்போ ரொம்ப சர்வீஸ் செய்யலாம். रेल में भी सर्विस कर सकते हैं, ட்ரெயின்ல கூடயும் சர்வீஸ் செய்யலாம். मंदिरों में, घाट पर, இப்போ கோயில்கள்ல, பிறகு அந்த ஒரு शमशान घाट में सर्विस कर सकते हो. அந்த இது அந்த நதியோரம், சுடுகாடுல இங்க எல்லாமே சர்வீஸ் செய்யலாம். टाइम वहाँ बहुत मिलता है. நேரம் அங்க ரொம்ப கிடைக்குது. सर्विस भी करनी है श्रीमत अनुसार. सर्विस கூடயும் பண்ணணும் ஸ்ரீமத்துக்கு அனுசாரமாக. सर्विस करो लेकिन संपर्क के आधार से. சர்வீஸ் பண்ணுங்க ஆனா தொடர்பினோட ஆதாரப்படி. इंडिपेंडेंट नहीं. இண்டிபெண்டன்ட் ஆக இல்ல. அப்படின்னா ஒண்டியாக சேவையை செய்யக்கூடாது. ஒண்டியாக தனக்கு எப்படி வேணுமோ அப்படி சேவை செய்யக்கூடாது. जैसे हर डाली का तने से कनेक्शन होता है, எப்படி ஒவ்வொரு கிளையினோட கனெக்ஷன் தண்டு கூட இருக்கும். किसी रीति से विशेष निमित्त आत्माओं से संपर्क अच्छा हो. இதே மாதிரி விசேஷ நிமித்த ஆத்மாக்கள் கூட தொடர்பு நல்லா இருக்கணும். फिर सफलता अच्छी मिलती है. பிறகு வெற்றி நல்லபடியாக கிடைக்கும். अव्यक्त वाणी 14 जनवरी 1979 पृष्ठ 217 आदि. அவ்யக்த்வாணி 14/1/1979 பேஜ் நம்பர் 217. और बाबा कहते हैं பிறகு பாபா சொல்றாங்க हर एक डायरेक्शन ஒவ்வொரு டைரக்ஷன் कन्याओं माताओं के द्वारा निकलना चाहिए. கன்யா மாதாக்கள் மூலமாக வெளிப்படணும். बाबा कन्या माता है பாபா கன்யா மாதாவா या पुरुषों की कोटि में है, இல்லன்னா ஆண்களினோட வர்க்கத்துல இருக்காங்களா? तो बाबा कोई डायरेक्शन नहीं देगा आपको अलग.
அப்போ பாபா உங்களுக்கு எந்த டைரக்ஷன் கூடயும் தனியாக கொடுக்க மாட்டாங்க. सारे डायरेक्शन आपको कन्या माताओं के द्वारा मिलने चाहिए. எல்லா டைரக்ஷன் உங்களுக்கு கன்யா மாதாக்கள் மூலமாக கிடைக்கணும். हाँ, वो परमिशन हेड ऑफिस से मिलती है. அந்த பர்மிஷன் ஹெட் ஆபீஸ்ல இருந்து கிடைக்குது. हेड ऑफिस से मिनी मधुबन वालों को मिलती है. ஹெட் ஆபீஸ் அவங்க ஹெட் ஆபீஸ் காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களிடம் இருந்து மினி மதுபன் காரங்களுக்கு கிடைக்குது. मिनी मधुबन वालों से गीता पाठशाला वालों को मिलती है. மினி மதுபன் காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களிடம் இருந்து கீதா பாठशाला காரங்களுக்கு கிடைக்குது. गीता पाठशाला वालों से जिज्ञासुओं को मिलती है. கீதா பாठशालाல இருந்து அவங்களிடம் இருந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்குது. ज्ञान देते समय भी कुछ बातों का विशेष ध्यान देना है. ஞானத்தை எப்போ சொல்றீங்களோ அப்போ சில விஷயங்களை பற்றி கவனத்தை செலுத்தணும். सफर में जाते समय ज्ञान देना शुरू करते हैं. எப்போ டிராவலிங்க்கு போறீங்க இல்லையா, அப்போ என்ன செய்றீங்க, பிரயாணத்துல போறீங்க, அந்த நேரத்துல கூடயும் ஞானத்தை கொடுக்கறதுக்காக ஆரம்ப செய்றீங்க. और संसार समाचार की बातों में लग जाते हैं. பிறகு இந்த உலகத்தினோட அந்த செய்திகளை பேசுறதுல ஈடுபட்டுடுறீங்க. बाप का परिचय देने की जगह कुछ अपना बताते हैं. அப்பாவோட அறிமுகத்தை கொடுக்கிற இடத்துல தன்னோடது சொல்றீங்க சில விஷயங்கள். और कुछ उनका सुनने लगते हैं. சில விஷயங்கள் அவங்களது கேட்கறதுக்காக ஆரம்பம் செய்றீங்க. इससे ये नुकसान होता है कि समय तो व्यर्थ जाता ही है. இதனால என்ன நஷ்டம் ஆகுதுன்னா, நேரம்ன்றது வீணாதா போகுது. साथ में सुनने वाले पर तो ज्ञान का प्रभाव नहीं पड़ता. அது கூட என்ன ஆகுதுன்னா, யாரு கேக்குறாங்களோ அவங்க மேல ஞானத்தினோட பிரபாவம் ஏற்படுறது இல்ல. परंतु सुनाने वाले पर दुनियावी बातों का असर पड़ जाता है. ஆனா யாரு ஞானத்தை சொல்லிட்டு இருக்காங்களோ அவங்க மேல உலகத்தினோட விஷயங்களினோட பிரபாவம் ஏற்படுது. जितना हो सके समय को देखते हुए எந்த அளவுக்கு ஆகுதோ அந்த அளவுக்கு நேரத்தை பார்த்து நேரத்தினோட அனுசாரமாக शॉर्ट में बताएं. ஷார்ட்டா சொல்லுங்க. अगर व्यक्ति को सुनने की इच्छा है तो ஒருவேளை அந்த மனிதனுக்கு கேட்கறதுக்காக ஆசை இருக்குதுன்னா आप उनको डायरेक्ट कोर्स कराना शुरू कर सकते हैं. அவங்களுக்கு நீங்க டைரக்ட் கோர்ஸ் சொல்றதுக்காக ஆரம்பம் செய்யலாம். और अनूठी योजना की किताब में चित्र भी दिए हैं. பிறகு அந்த அனுட்டி யோஜனா இருக்கு இல்லையா, பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன், அந்த ஒரு புக்கை கூடயும் கொடுக்கலாம். किसी को भी चित्र दिखाकर समझा सकते हैं. யாருக்கு வேணும்னாலும் சித்திரத்தை காமிச்சு புரிய வைக்கலாம். कभी भी सुनाते समय எப்பவுமே சொல்றப்போ किसी धर्म विशेष या व्यक्ति की ग्लानि ना करें. விசேஷ இப்போ ஒரு தர்மத்தை பற்றி விசேஷமாக இல்லைன்னா ஒரு மனிதனோட எப்படின்னா நிந்தனைய செய்யக்கூடாது. இப்போ ஞானத்தை சொல்றப்போ ஒரு விசேஷமாக ஒரு தர்மத்தை எடுத்துக்கிட்டு இல்லைன்னா ஒரு மனிதனை பற்றி நிந்தனைய பண்ணக்கூடாது. अपने ब्रह्मचर्य जीवन या त्याग की महानता का वर्णन न करें. தன்னோட பிரம்மச்சரிய வாழ்க்கை இல்லைன்னா தியாகத்தினோட அந்த மகான தன்மை என்ன இருக்குது அத பற்றி வர்ணனை பண்ணக்கூடாது. ना ही दूसरे को पहले नियम बताकर அதுக்கு பிறகு மத்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நியமத்தை சொல்லி धारणा करने पर जोर देना है. தாரணை செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு பிரஷரை போடக்கூடாது. இப்படி செஞ்சுதான் தீரணும் என்றது செய்யக்கூடாது. ज्ञान देते समय दूसरों को डांट कर ஞானத்தை சொல்றப்போ மத்தவங்களுக்கு திட்டி या अपनी बातों का दबाव देकर नहीं बताना है. இல்லைன்னா தன்னோட விஷயங்களை பற்றி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடாது. இப்படி செஞ்சுதான் ஆகணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ना ही बिना समझा हुआ किताबों से रटकर या किसी का सुनकर ना सुनाए. நீங்க புரிஞ்சுக்கல அந்த விஷயத்தை சொல்லக்கூடாது.
புக்ஸை மனப்பாடத்தை பண்ணி சொல்லக்கூடாது. மத்தவங்க ஏதோ சொல்லிருக்காங்க அதை கேட்டு கூடயும் சொல்லக்கூடாது. विद्वता दिखाने के लिए ढेर श्लोक सुनाने की जरूरत नहीं. இப்போ உங்களுக்குள்ள நிறைய நாலேஜ் இருக்குது என்ற விஷயத்தை காமிக்கிறதுக்காக நிறைய ஸ்லோகங்களை சொல்ற அவசியமும் இல்ல. वाल्मीकि रामायण की तरह வால்மீகி ராமாயண் போல बाप के परिचय को कठिन नहीं बनाना है, அப்பாவோட அறிமுகத்தை கஷ்டமாக ஆக்க கூடாது. बल्कि तुलसीदास की तरह அதுக்கு விபரீதமாக துளசிதாஸ் போல जन सामान्य की भाषा में राम कथा बतानी है. இந்த எப்படின்னா ஜெனரல் பப்ளிக்கு புரியுற போல ராமகதாவை சொல்லணும், ராமகதையை சொல்லணும். அப்படின்னா ஈஸி லாங்குவேஜ்ல சொல்லணும். अव्यक्त वाणी तारीख 14 अक्टूबर 1987 पृष्ठ 84 आदि. அவ்யக்த்வாணி டேட்டு 14/10/1987 பேஜ் நம்பர் 84. कोई भी वर्ग रह न जाए எந்த வர்க்கம் கூடயும் மிஞ்சமாக இருக்க கூடாது. जो उलझना दे कि हमें तो संदेश नहीं मिला. இப்போ இப்படி கம்ப்ளைண்ட் சொல்ற போல யாருமே மீதியாக இருக்க கூடாது, நமக்கு அறிமுகம் கொடுக்கல. इसलिए नेता से लेकर झुग्गी झोपड़ी तक वर्ग है. அதனால நேதான அந்த பெரிய அரசியல்வாதிகள், இந்த லீடர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களிருந்து அங்கிருந்து ஜுக்கி ஜோப்படின்னா இந்த குடிசைல இருப்பாங்க இல்லையா, அவங்கள வரைக்கும் पढ़े हुए सबसे टॉप साइंसदान और फिर जो अनपढ़ है. படிச்சிருக்கிற எல்லாத்தை விட டாப்ல இருக்கிற இந்த சயின்ஸ்காரங்க, சயின்டிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க பிறகு யாரு படிக்கலையோ அவங்கள வரைக்கும் उनको भी यह ज्ञान की नॉलेज देना यह भी सेवा है. அவங்களுக்கு கூடயும் இந்த ஞானத்தினோட நாலேஜ கொடுக்கிறது இதுவும் சேவைதான். तो सभी वर्ग अर्थात विश्व की हर आत्मा को संदेश पहुंचाना है. அப்போ எல்லா வர்க்கம் அப்படின்னா உலகத்துல எல்லா ஆத்மாக்களுக்கு அறிமுகத்தை சொல்லணும். कितना बड़ा कार्य है, எவ்வளவு பெரிய வேலை இருக்கு. यह कोई कह नहीं सकता இது யாரால கூடயும் சொல்ல முடியாது. कि हमको तो सेवा का चांस नहीं मिलता. நமக்கு சேவை பண்றதுக்காக சான்ஸ் கிடைக்கிறது இல்லைன்னு. मधुबन निवासी अंदर रहकर बाहर की दुनिया में संदेश कैसे दें. மதுபனத்துல வசிக்க கூடியவங்க உள்ள இருந்து வெளியில இருக்கக்கூடிய உலகத்தினர்களுக்கு எப்படி அறிமுகத்தை கொடுக்கிறது. जैसे मंदिर का वातावरण दूर से ही खींचता है, எப்படி கோயிலினோட வாतावरणம் தூரத்திலிருந்தே இழுக்குது. ऐसे याद की खुशबू का वातावरण ऐसा श्रेष्ठ हो. அதே மாதிரி நினைவினோட அந்த நல்ல வாசனையினோட வாतावरणம் அப்படிப்பட்ட உயர்ந்த சிரேஷ்டமாக இருக்கணும். जो आत्माओं को दूर से ही आकर्षित करे. என்னன்னா ஆத்மாக்களுக்கு தூரத்திலிருந்தே ஈர்ப்புன்றது ஏற்படணும். कि यह कोई विशेष स्थान है, இங்க ஏதோ விசேஷமான இடம் இருக்குது. இது सदा याद की शक्ति द्वारा சதா நினைவினோட சக்தி மூலமாக स्वयं को आगे बढ़ाओ और साथ साथ சுயமினோட முன்னேற்றத்தை பண்ணிக்கோங்க. அது கூட கூட वायुमंडल को भी शक्तिशाली बनाओ. வாயுமண்டலத்தை கூடயும் சக்திசாலியாக ஆக்குங்க. सेवा केंद्र का वातावरण ऐसा हो, சேவா கேந்திர அப்படின்னா சர்வீஸ் சென்டரினோட வாतावरण எப்படி இருக்கணும்னா जो सभी आत्माएं खिंचती हुई आ जाए. எல்லா ஆத்மாக்கள் இழுத்துட்டு வர போல இருக்கணும், அட்ராக்ட் ஆகி வர போல இருக்கணும். सेवा सिर्फ वाणी से ही नहीं होती. சேவை வெறும் பேச்சு மூலமா மட்டும் ஆகுறது இல்ல, मनसा से भी सेवा करो. மனதின் மூலமா கூடயும் சேவைய செய்யுங்க. हर एक समझे मुझे वातावरण पावरफुल बनाना है. ஒவ்வொருத்தர் கூடயும் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு வாतावरणத்தை பவர்ஃபுல் ஆக ஆக்கிக்கணும். हम जिम्मेवार हैं. நாம பொறுப்பாளர்கள் ஆயிருக்கிறோம். अव्यक्त वाणी तारीख 27 मार्च 1982 पृष्ठ 322 अंक. 20
बीज रूप स्थिति में स्थित रहेंगे बीज रूपी स्टेजல நிலைச்சிருப்போம் तो अनेक आत्माओं में समय की पहचान बीज रूपी स्टेजல நிலைச்சிருந்தீங்கன்னா அப்போ நிறைய ஆத்மாக்களுக்கு நேரத்தினோட அறிமுகம் और बाप की पहचान का बीज पड़ेगा பிறகு அப்பாவினோட அறிமுகத்தினோட விதை என்றது ஏற்படும் इसलिए बीज रूप स्थिति में स्थित हो அதனால बीज रूपी स्टेजல நிலைச்சிருந்து बीज रूप की याद में स्थित हो बीज रूपी நினைவுல நிலைச்சிருந்து फिर बीज डालो பிறகு விதைய போடுங்க फिर देखना यह बीज का फल कितना अच्छा பிறகு பாருங்க இந்த விதையினோட பலன் எந்த அளவுக்கு நல்லதாக और सहज निकलता है பிறகு सहजமாக வெளிப்படும் अव्यक्त वाणी तारीख 6 फरवरी 1969 पृष्ठ 38 आदि अव्यक्त वाणी 6/2/69 पेज नंबर 38 जितना तेजी से याद करेंगे எந்த அளவுக்கு தீவிரமாக ஸ்பீடாக நினைவு செய்றீங்களோ गहरी याद करेंगे ஆழமாக நினைவு செய்வீங்களோ तो उसका रिजल्ट क्या होगा பிறகு அதோட ரிசல்ட் என்ன ஏற்படும் अन्नात् भवति भूतानि अन्नात् भवति भूतानि उस याद रूपी अनाज से அந்த நினைவு ரூபமான தானியங்கள் மூலமாக ब्राह्मण के रूपी प्राणियों की उत्पत्ति होगी பிராமண ரூபமான உயிரினங்களோட உற்பத்தின்னா அது உருவாகுவாங்க அப்படின்னா அவங்க வருவாங்க तुम्हारे ब्राह्मणों का संगठन बढ़ेगा உங்களோட பிராமணர்களோட संगठனம் அதிகமாகும் வளரும் अभी समय की वैल्यू है अभी समय का सदुपयोग नहीं किया இப்போ நேரத்துக்காக வேல்யூ இருக்குது இப்போ நேரத்தை நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கல நல்லபடியாக அதை யூஸ் பண்ணிக்கலன்னா सत बाप के कार्य में नहीं लगाया तो बाद में पश्चाताप के भागीदार बनेंगे உண்மையான அப்பாவோட வேலையில அதை யூஸ் பண்ணிக்கலன்னா பிறகு வருத்தத்துக்கான அதிகாரிகளாக ஆகுவீங்க. BCD நம்பர் 561